வெல்கம் டு ஹசி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அசத்தரான சுவையில் ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, நம்ம மீனானங்களுக்கு புளி போடுவோம். இப்போ இதில் நம்ம புளியங்காய் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, இந்த புளியங்காயை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். இப்போ புளியங்காய் புளியம் பழமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பிஞ்சு காயாக இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் உடச்சி பார்த்தா தெரியும், சேருகாய் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு இனிப்பு சுவை லைட்டாக நம்மளுக்கு தெரியும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதை நம்ம எல்லாத்தையும் நம்ம உடச்சி போட்டுக்கிறோம். இது நான் இப்படி ரோட் சைட் போயிட்டுருக்கையில் சரி ஓகே ஒரு புளியங்காய் ஒடிக்கலான்னு சொல்லி ஒடிச்சு நாங்கள் இதை ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை இன்னொரு அடுப்பில் அதை மாற்றி வச்சுட்டேன். அது வெந்துக்கிட்டு இருக்கையிலேயே நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிடுவோம். மீனானம் கறி இதுகளுக்கெலாம் நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெயை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணுறது அந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நல்லா நான் ஒரு 3-4 கரண்டி நல்லெண்ணெய் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுவோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும். இது ரைஸுக்குன்னு கிடையாது, இது சப்பாத்தி தோசை இது எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொரியட்டும். அது அந்த நல்லெண்ணெயில் நம்ம செய்யல, அந்த நல்லெண்ணெய் போடுறதுனால அப்படி ஒரு மாதிரி பொரிஞ்சுக்கிட்டு வருது. இதுக்கப்புறம் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மீன் குழம்புக்கு கண்டிப்பாக வெந்தயம் போட்டு நீங்கள் மீன் குழம்பு பண்ணுங்கள். மீன் குழம்பு அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வெந்தயம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். அதே சமயம் சீரகமும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதுக்கு நான் சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு உரித்து வச்சுருக்கிறேன். தக்காளி நம்ம எப்போதும் போடுற தக்காளியே போடலாம். ஏன்னா இதில் புளிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தக்காளியை குறைக்கணும்னு கிடையாது. எப்போதும் மீன் குழம்புக்கு போடுறது மாதிரி நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கிடலாம். கூடவே ஒன்றை கூட ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ வெந்தயமும் சீரகமும் நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் நம்ம பக்கத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களையே நீங்கள் ஏதாவது ஒரு புது வெரைட்டியாக செஞ்சு பார்க்கலாம். இப்போ இது என்னென்னா, மிக்சியில் வெங்காயமும் தக்காளியும் நான் மிக்சியில் ஒரு கோர்ஸாக அரைச்சிருக்கிறேன். அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் வெங்காயத்தை போட்டு நல்லா சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணலாம். அது குழந்தைகள் சாப்பிடல வெங்காயம் அப்படி தனியாக எடுத்து வச்சிடுறதுனால நான் கொஞ்சம் அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி விட்டுறது ஒரு சுத்தம் மட்டும். இப்போ இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இதோடு நம்ம என்ன செய்யணும், ஆஃப் பண்ணி போட்டுறணும். ஆஃப் பண்ணி போட்டுட்டு அந்த மேலே உள்ள தோலையெல்லாம் நம்ம உரிக்கணும். இப்போ இங்கிட்டு மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. பாருங்கள் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இந்த மசாலா இன்னும் போடலை. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் அந்த கோர்ஸை அரைச்சே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நான் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் நல்லா வதக்கிக்கிடுவோம். வதக்கி அந்த ராஸ்மெல் போகிறது வரையும், மசாலாவுடைய ராஸ்மெல் போகிற வரையும் நம்ம வதக்கிக்கிறணும். வதக்கினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு.
எதுலையுமே வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து புளி, அதுக்கடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ இது வந்து ஒரு மட்டன் குழம்பு மாதிரியும் அதே சமயத்தில் புளி போட்டு புளிக்குழம்பு மாதிரியும் இருக்கும். இதுதான் இதனுடைய ஸ்பெஷல். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு அதனுடைய ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வரையும் நல்லா வதக்கிக்கிறணும். மட்டனில் நம்ம வதக்கிறத விட இந்த மீன் குழம்புல வந்து நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறணும், மீன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறணும். அது உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி மசாலா குழம்பு தேவையோ அந்தளவு ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு மீடியமான இதில் செய்கிறதுனால நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இது நல்லா வந்துருச்சு. இப்போ நான் அதை வந்து அந்த தண்ணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு குளிர்ந்த தண்ணியை டேப் வாட்டரை இதில் போட்டுட்டு, ஒன்று தோல் உரிக்க வந்துச்சுன்னா, சில இதில் தோல் உரிக்க வந்துருச்சுன்னா தோலை உரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா நல்லா மசிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி மசிச்சு விட்ருங்க, நல்லா கைனால் நல்லா மசிச்சு விட்ருங்க. இப்போ இதில் வந்து என்ன இருக்குன்னா, அந்த தோலோடைய துவர்ப்பு சுவையும் நம்மளுக்கு இருக்கும், அதே சமயத்தில் நம்மளுக்கு அந்த புளிப்புத்தன்மையும் நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம வந்து அந்த புளியங்கொட்டை தோல் எல்லாத்தையுமே நம்ம அரிச்சு எடுத்துக்கிறணும். இப்போ நம்மளுக்கு இஞ்சி பூண்டு இது ரெண்டையுமே நான் பக்கத்தில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். இது நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் அந்த புளி தண்ணியை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறணும். உங்களுக்கு எவ்வளவு புளி தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. இது ஃபிஷ் மிட்டா மாதிரி, அதை நம்ம மீன் மிட்டா நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறோம். அந்த டேஸ்ட்டும் இருக்கும், புளிக்குழம்பு டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மீனை ஆட் பண்ணிக்கிடலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு குடிச்சு பார்த்துக்குருவோம். குடிச்சு பார்த்துட்டு எல்லாமே வீட்டில் அரைக்கிற மசாலா, அதுவே இவ்வளோ பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. அதனால் நம்ம கடையில் வாங்கிதே செய்யணுன்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி மசாலாக்கள் எப்படி செய்கிறோங்கன்னு நம்ம போட்டிருக்கேன், வீடியோவில் பாருங்கள். இப்போ நான் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. உப்பு போட்டுட்டு நல்லா கிளறுவோம். நல்லா கொதி வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டியது. இது நம்மளுக்கு எவ்வளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு அரை கோலை தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா வரட்டும். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். மீனானதுக்கு வந்து நம்ம ரொம்ப டைம் நம்ம கொதிக்க விடணும் கிடையாது, மீன் கலண்டு போயிடும். இப்போ வந்து நல்ல ஒரு கொதி வருது. கொதி வந்த பின்னால் இதனோட இந்த வாசனையே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்க்கல பாருங்கள். இப்போ நான் இதுக்கு வந்து வெலை மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். வெலை மீன் மூணு பெரிய வெலை மீன், இதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். மீனை போட்டுட்டா நம்ம என்ன செய்யக்கூடாது, கிண்டக்கூடாது. ஒரு தடவை அந்த மசாலா வர மாதிரி நல்லா வச்சுட்டு அப்படியே எண்ணெய் அப்படியே ஓரமாக பெரியது பாருங்கள். நல்லா மீன் நல்லா ஓரளவு கொதியட்டும்.
நல்லா இப்போ இது வந்து நம்ம மூடுறதுக்காக நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வைப்போம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்தில் நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு இருக்குன்னு பாருங்கள். அந்த கொதி எல்லாமே அடங்கிருச்சு. நம்ம இதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கிடலாம். அருமையாக இருக்குது பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே சுண்டை வச்சது மாதிரி இப்படியே வந்துடும். நம்ம வந்து சோத்துக்கு அழகாக பிணைஞ்சே சாப்பிடலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.